நம்ம ஒரு பிள்ளைய பார்த்து போகும். அப்ப மண்ணை கொடுத்தா நம்ம பிள்ளைய கட்டி கொடுத்த வீட்டுக்குள்ள வரும். அப்ப வீட்டுக்குள்ள வரணுமா தெருவில் நிக்கணுமா? வீட்டுக்குள்ள வரணும். அப்ப ஏன் பிறந்த எடுத்த மண்ணை எல்லாரும் கொடுக்கறது இல்ல? சீதனமா கொடுக்கணும். அப்ப குலதெய்வம் நம்ம ஒரு பிள்ளைய போய் பார்த்து வரணுங்கிறதுக்காகத்தானே அப்ப பிறந்த எடுத்த மண்ணை கொடுக்குறாங்க. அப்ப போய் பார்க்கணுமா இல்லையா? மண்ணுன்னு ஒண்ணு இல்லைன்னா கணவர் விட்டு குலதெய்வம் வழிமறிச்சிருமே தெருவில் நின்றுதானே பார்த்து வரும். அப்ப இது தமிழ் கலாச்சார முறை, தமிழ் பண்பாட்டு முறை, தமிழ் பழக்க வழக்க முறை, நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்த வழி. அதை பூரா தொலைச்சிட்டு இன்னைக்கு நவீன காலத்துல அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருக்க நியாயமா இது? ஒன்று. இன்னொன்னு எதுக்கு நம்ம பயன்படுது? நம்ம குழந்தைகள் எல்லாம் பெற்று பேரம் பேற்றியெல்லாம் எடுத்து 90-95 வயசு ஆனதுக்கு அப்புறம் நெஞ்சுக்கும் தொண்டைக்கு இழுத்துக்கிட்டு கிடக்கும் உயிர். அப்பதான் ஒரு பெரியவர் சொல்லுவாரு, பிறந்த எடுத்த ஆசை இன்னமும் இந்த அம்மாவுக்கு இருக்குடா. அவ கொண்டு வந்த பிறந்த எடுத்த மண்ணை கரைச்சி கொஞ்சோண்டு வாயில ஊத்துக்கடாம ஊத்துன உடனே உயிர் பிரிக்கின்றவா. ரெண்டுக்கு பயன்படுது. ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிறந்த எடுத்த மண்ணை கொடுத்தா குலதெய்வ வீட்டுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒன்று. கடைசியாக எங்கு பிறந்து விளையாடி எங்கிருந்து வாக்கப்பட்டு வந்தார்களோ அந்த மண்ணிலே உயிர் பிரியணும் என்பது நீதி. இதுதான் தமிழ் மரபு. அதனாலதான் பிறந்த இடத்து மண்ணு. அப்ப புழங்காத சீரன்னு சொன்னாலையா கொண்டுகிட்டு போறது பெண்கள் அப்பா வீட்டுல இருந்து கணவர் விட்டு கொண்டு வருவாங்க. கடைசி வரைக்கும் அதை பிரிச்சு பார்க்க முடியாது, புழங்க முடியாது. இவங்க நெஞ்சுக்கு நொண்டைக்கு எழுதுகிட்டு கிடக்கின்ற பொழுது கரைச்சு ஊத்துற ஆள் யார் தெரியுமா? கட்டிய கணவன் இருந்தா ஊத்துறாம, கணவன் உங்களுக்கு முன்னால போயிட்டாங்கன்னா பெற்ற பிள்ளைகள் ஊத்துறாங்க. இதுதான் நியதி. இந்த உலக தமிழகத்தினுடைய தமிழ் வரலாற்று சான்றிதழிலே தமிழ் கலாச்சார முறைகளிலே ஒவ்வொரு பெண்ணுக்கும் பிறந்த இடத்து மண்ணை சீராக கொடுத்து இந்த தமிழ் மண்ணுடைய பெருமை சேர்த்தார்களே. மறக்கடிக்கப்பட்டமா எல்லாரும் மறந்து தெரியுமா? இன்றைக்கும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இன்றைக்கும் ஒவ்வொரு பெண்களுக்கு அப்ப இருக்கா இல்லையா? நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, 37 மாவட்டத்துல இல்ல, ஒரு மாவட்டத்துல தான் உண்டு. அவர் தான் தமிழ் கலாச்சாரத்தை இன்னும் பின்பற்றுகின்றார்களாம். அப்ப நம்ம எல்லாம் தமிழ் கலாச்சாரத்தை விட்டு ஆங்கிலேய கலாச்சாரத்தை போயிட்டோம் நினைச்சுக்க வேண்டியது. நம்ம கலாச்சாரத்துல இன்னமும் இங்க நடக்குது. திருமணம் முடிக்கும் பொழுது எத்தனையோ பலகாரம் இருக்கு. பலகார குடம்னு ஒண்ணு கொடுத்துருவாங்க. என்னென்ன கொடுத்துருவாங்க? அதிரசமும் முறுக்கும். ஏன் எத்தனை பலகாரம் இருக்கு, முறுக்கும் அதிரசமும் கொடுக்கணும். நம்ம திருச்சி மாவட்டத்துல பலகார குடம் கொடுக்கறது உண்டா இல்லையா? இன்னமும் கொடுக்குறாங்க. அதுல அதிரசமும் முறுக்கு வச்சு கொடுக்குறீங்களே, கட்டிட்டு வந்த பெண் மக்கள் முறுக்கையும் அதிரசத்தையும் கொடுக்குறாங்க, கொடுத்து விடுறாங்க. அப்பாவும் அம்மாவும் உங்க மாமனார் மாமியாரு இந்த முறுக்கையும் அதிரசத்துக்கு வாழ போற பொம்பளை பிள்ளைக்கு உனக்கு என்னமா சம்பந்தம் கேட்டா என்ன பதில் சொல்லிருக்கீங்க இது வரைக்கும்? அதெல்லாம் தெரியும். யாராவது ஒருத்தர் என்ன சொல்லுவீங்க பதில்? ஏன் ஒரு காராச்சம் இருக்கு, மிச்சர் இருக்கு, லட்டு இருக்கு, பூந்தி இருக்கு, எத்தனையோ பதார்த்தம் இருக்கு. அதிரசத்தையும் முறுக்கையும் கொடுத்தார்களே, வாழ போற பொம்பளை பிள்ளைக்கு அதிரசத்துக்கும் முறுக்குக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் உண்டா? அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்து விடுகின்றார்கள். என்ன சம்பந்தம் தெரியுமா? அதிரசத்தை எப்படி செய்யணும் தெரியுமா? ஒரு அதிரசத்தை எப்படி செய்யணும்? மருமகனுக்கு மாமனார் சொல்றாரா, அதிரசத்தின் மூலியமாக ஒரு செய்தியை சொல்றாரா. எப்படி தெரியுமா? ஒரு அதிரசத்தை செய்யணும்னா பச்சரிசியை தண்ணியில ஊற வச்சு கல்லில்லாமல் அரிச்சு அதை நிலக்காய்ச்சலா காய்ச்சி இயந்திரத்தை கொண்டு அரைச்சி ஏலம் சுக்கு கலந்து வெள்ளத்தை பாவ முடியாம காய்ச்சிட்டா அதுக்கு பேரு அதிரசமா. அப்பதான் சொல்றாராம் மருமகனுக்கு மாமனாரு பொண்ணை பத்தவர் சொல்றாரா, என் முள்ளை எப்படி பத்திருக்கேன் தெரியுமா, எப்படி வளர்த்திருக்கேன் தெரியுமா, ஆக இந்த அதிரசத்தை எப்படி எல்லாம் பக்குவப்படுத்தி சுட்டு என் மகையில கொடுத்து விட்டுக்கிறனோ, குடும்பம் நடத்துறதுல என் மக பக்குவமானவன் என்பதை நிர்பந்தம் செய்வதற்காக அதிரசத்தை கொடுத்தார்களாம். புரியுதா? அப்ப அதிரசத்துக்கு கடைக்கு போற பொம்பளை பிள்ளைக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு. முறுக்கு எதற்காக குடைக்கின்றார்கள்? முறுக்கு எப்படி இருக்கு தெரியுமா? கோணமானலா கொக்கு சிக்கலாத்தான் இருக்கு, கீழே போட்டா உடஞ்சிடும். வாழ போற பொம்பளை பிள்ளைக்கு ஒரு பக்குவத்தை சொல்றாங்களா. இந்த முறுக்கு எப்படி எல்லாம் கோணமானலா இருக்கோ வாழ போற குடும்பமும் ஆக நேரா இருக்காது, மேடுபல்ல இருக்கு. இந்த முறுக்கு மாதிரியே கொக்கு சிக்கல் இருக்கு. மாமனார் இடைஞ்சல், மாமியார் இடைஞ்சல், நாத்தனார் இடைஞ்சல், கொழுந்தனார் இடைஞ்சல், இத்தனை இடைஞ்சல் இந்த முறுக்கு மாதிரியே இருக்கும். அதை நேர்சீர் பண்ணி வாழ்றதா பொம்பளை என்பதை உணர்த்துவதற்காக. அப்பதான் மருமகன் மாமியார் ஒரு செய்தியை சொல்றாங்களா. எப்படி தெரியுமா? அப்பா, என் பிள்ளைய உங்களுக்கு கட்டி கொடுத்திருக்கேன், அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஒரு சில தவறுகளை என் பிள்ளை செஞ்சுட்டாங்கன்னா முறுக்க போட்டு உடைக்கிறது மாதிரி என் பிள்ளைய அடிச்சு கூடாது. மாப்பிள்ள அடிச்சு கூடாதேங்கிறதுக்கு ஆக அடையாளமாக முறுக்கும் பக்குவ குடும்பம் என்றதுல குடும்பம் நடத்துறதுல பக்குவமானவை என்பதை உணர்த்துவதற்காக அதிரசத்தையும் நம்முடைய முன்னோர்கள் தமிழ்